அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடமிருந்து 80 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது தப்பியோட முயன்று ஞானசேகருக்கு இருந்த இடது காலம் இடது கையை முறிந்து அவர் மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரை பள்ளிக்கரணை போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பா கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி பள்ளிக்கரணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில ஒரு வீட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற வழக்குல ஞானசேகரனை பள்ளிக்கரணை போலீசார் தேடி வந்ததாகவும், அவரை நெருங்கும் போது அவர் பாலியல் வழக்கு சிக்கி கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில தற்போது அவர் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்தில் மட்டுமே 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும், வில்லா மற்றும் பூட்டியிருந்த வீடுகளை குறிவைத்து இவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் பயன்படுத்தி வந்த தார் ஜீப்பின் வைத்துதான் இவரை அடையாளம் கண்டதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தற்பொழுது அவரை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது அவரிடமிருந்து அந்த நகைகளை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கிண்டி பகுதியில் இருந்த அந்த தார் காரை போலீசார் பறிமுதல் செய்து எடுத்து வந்தார்கள். குறிப்பா இவரது பாணி முகத்தை மறைத்துக் கொண்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதுதான் ஞானசேகரன் பாணி என்பதாகவும், அதுபோலதான் பள்ளிக்கரணை நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் கூட சிசிடிவியில் அவரது முகத்தை தெரியாதவாறு அவர் நடந்து கொண்டதாகவும், ஆனால் அந்த பகுதியில் அவர் இந்த தார் ஜீப்பிலே வந்து கொள்ளையடிப்பது பதிவானதை வைத்து குற்றவாளியான ஞானசேகரை பின்தொடர்ந்து அடுத்தடுத்து சிசிடிவியில் கோட்டுப்புறத்தை நோக்கி செல்வதை அறிந்து போலீசார் ஞானசேகரை நெருங்கியதாகவும், ஆனால் அதுக்குள் அவர் இந்த பாலியல் வழக்கில் சிக்கிக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தகவலின் அடிப்படையில் கிண்டியில் வைத்து தார் ஜீப்பை பறிமுதல் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல்வேறு நகை கடைகளில் அடகுமான கடைகளில் இந்த பல்வேறு பெயர்களில் இந்த நகைகளை அடமானம் வைத்திருந்ததும், திருட்டு நகைகளை அடமானம் வைத்தும் சில நகைகளை விற்றதும் தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் தற்போது 100 சவரன் நகைகளை அவர் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 80லிருந்து 100 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும், மற்ற நகைகளை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.